அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு, மாபெரும் மக்கள் சந்திப்புக்கு எங்களையுமே ஒரு அங்கீகாரம் கொடுத்து வர வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் தலைவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஒரு 55 நாள் கழிச்சு மாபெரும் இந்த ஒரு மிகப்பெரிய துயர விஷயத்திலிருந்து மீண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் சந்திப்பை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் தலைவர் என்னென்ன பேசுவார், இன்னும் அடுத்தடுத்து கட்சி பணிகள் எப்படிலாம் போகும் அப்படின்றத நினைக்கும் போது கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருக்கு. பொதுவெளியில் சந்திச்சிருந்த தலைவர் இப்போ வந்துட்டு உள்ளரங்களை வந்து சந்தித்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட மனநிலைமை எப்படி? ரொம்ப வேதனை அளிக்குது. ஆக்சுவலாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து சந்திச்ச இடங்கள்ல இப்போ ஒரு 2000-3000 பேருக்குள்ள அடக்கிடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இதை வேணா தடுக்க முடியுமே தவிர்த்து மக்களோட அந்த ஓட்டு சக்தியுமே வந்து யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்றத சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல, வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. எப்படி பார்க்க? அதுதான் ஒரு இன்னொரு அசம்பாவிதம் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றது கட்சி சார்பாக எல்லாருமே ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களுமே. வரும் காலங்களில் இது எல்லாத்தையுமே கலைந்து, அதுக்காக தான் நம்ம தொண்டரணி சார்பாகவுமே வந்து நிறைய விஷயங்கள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. வரும் காலங்களில் எந்த ஒரு துயர சம்பவங்களும் இல்லாமல் தடுத்து இதே மாதிரி லட்சக்கணக்கில் மக்கள் கூடி அவருக்கான ஆதரவு தெரிவிக்கிற நிலைமை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நீங்கள் துவண்டு போயிடாதீங்க, நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்றத சொல்லுவோம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. அது வந்து ஏட்டிலும் ஓட்டிலும் ஒலிக்க செய்யும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதான் காஞ்சி மண்ணு சொல்லுவாங்க இல்லையா, காலாட்டி பிழக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தலைவருக்கு அது மேபி ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம். பரந்தூரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அடுத்து நம்ம இங்கே ஒரு கம்பேக் கொடுத்தோன்னா அடுத்தடுத்து நல்லபடியாக மூவ் ஆகும் அப்படின்றது. டெம்பிள் சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர். நிச்சயமாக கடவுளோட ஆசீர்வாதத்தில் எல்லாமே இதுக்கு மேலே இன்னும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு